இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மில்டன். சட்டமன்றத்துல சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் 35 பேருக்கு மேலாக எழுந்து நின்றதால் அந்த தீர்மானத்தை விவாதத்துக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பேசுபொருளாக வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது அதிமுக எடப்பாடி தலைமை அப்படிங்கிறது இந்த விஷயத்த பேசுறாங்க அப்படின்னு ஒரு லைன் சொல்லப்படும் போதே ஓபிஎஸ்ஸினுடைய ஆதரவு 4 எம்எல்ஏக்களும் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், செங்கோட்டையன் அவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிறதும் கூடுதலா சில கேள்விகளோடு தொடர்புடையதாக மாறுகிறது. சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளோடு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது அது பேசு பொருளாக மாறுகிறது. எப்படி புரிந்து கொள்வது? அதிமுக ஓர் அணியில் திரளுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், அதற்கான சிக்னல் இது அப்படி எடுத்துக்கலாமா? எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டப்பேரவை தலைவர் மேல கொண்டு வர்றாருன்னா அதற்கு ஒரு காரணம், அந்த துணைத் தலைவர் சீட்டுல இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை கிளப்பி விட்டுட்டு உதயகுமாரை நிறுத்தி வைக்கல, உட்கார வைக்கல அப்படிங்கிற கோபம் கூட அது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். அதையும் சேர்த்து தான் கொண்டு வர்றாரு. அப்படி ஒரு தீர்மானத்துக்கு ஓபிஎஸ் ஆதரவு தெரிவிக்கிறது ரொம்ப சரியானது தானா அப்படிங்கிறத ஓபிஎஸ் யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஓபிஎஸ்க்கு அதை தவிர வேற வழி இல்லை. ஏன்னா இப்ப அதிமுகவினுடைய ஒற்றுமையை பற்றி அவர் அதிகமாக கவலைப்படுகிறார். அதிமுக ஒன்றுபட்டு இருந்தால் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கி விடலாம் அப்படின்னு அவர் ஒரு தியரியை ஃப்ளோட் பண்றாரு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில கொண்டு வந்து அதற்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை என்றால், இதற்கு முன்னால எடப்பாடி நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரும்போது அதற்கு எதிர்த்து வாக்களித்தது இன்று வரை களங்கமாக அவருக்கு இருக்கு. அதிமுகவுக்கு எதிராக போட்டாங்க போட்டாங்க போட்டாங்கன்னு அவரை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்துரும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு வேற வழி இல்லாம அந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி தனியாக சட்டப்பேரவை தலைவரை பார்த்து அவருடைய நிலைமையை விளக்கினாலும் விளக்கக்கூடும், தெரியல. ஏன்னா எனக்கு அவ்வளவு காலம் அந்த பக்கத்துல இடம் கொடுத்தீங்க, அவர் என்ன அந்த இடத்துல இருந்து எழுப்புவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தாங்க, ஆனால் நீங்க எனக்கு இடம் கொடுத்தீங்க, அதையும் மீறி நான் உங்களுக்கு எதிராக வாக்களிக்கிறேன், இது புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், தெரியல. எதை வச்சு நீங்க அதை சொல்றீங்கன்றத நான் எப்படி கெஸ் பண்றேன்னா, தான் கூடவே இருந்த புகழேந்தி அவர்களுக்கு கட்சியை விட்டு நீக்கிறேன்ற கையெழுத்தை போட்டுட்டு அவர்கிட்டயே கார்ல உட்காந்து மன்னிச்சுக்கப்பா கையெழுத்து போட்டுட்டேன், கட்சியை விட்டு வெளியில போப்பான்னு பக்கத்துல உட்கார வச்சு ஒரு பெரிய லாங் டிராவல்ல சொன்னவரு. அவர் தம்பி ராஜாவுக்குமே கையெழுத்து போட்டு கொடுத்தாருல, சொந்த தம்பிக்கு கையெழுத்து போட்டு ஒரு கட்சியை விட்டு நீக்கி. அதனால இதுவும் அப்படி நடந்திருக்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு உள்ள போகணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுனாலே எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டுதானே போகணும். அதுக்கு தயாரா இருக்கிறாரா ஓபிஎஸ்? முதல் நாளாவது அட்லீஸ்ட் உள்ள போகிற நாளாவது அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டுதானே போக முடியும். அது இல்லாம எப்படி அதிமுகவுக்குள்ள போறது? அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வார்? இந்த மாதிரி தகுந்த தலைமை பொறுப்பு ஒண்ணு கொடுத்தாதானே அவர் போறது சரியா இருக்கும்னு பேசினாங்க. இப்ப அவருக்கு ஒரு கொறடா அல்லது ஒரு முக்கியமான பொறுப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு அவரை உள்ள அழைக்கிறது தான் சரி. அவர் உள்ள நுழையிற முதல் நாளே அவர் ஒரு பவர் சென்டரா தான் உள்ள வரணும் அப்படிங்கிறது தானே அவங்க. அப்படி ஒரு செல்வாக்கு அவருக்கு இருக்குன்னு அவர் ஏதேனும் ஒரு தேர்தல்ல நின்று போட்டியிட்டு அதிமுகவை தோற்கடித்து காட்டினா தானே அந்த மாதிரி ஒரு நிலை வரும். அது கூட வச்சிருக்காருல்ல, 4 எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இறங்கி போகணுமா? எடப்பாடி பழனிசாமி கையில எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க? 61 பேர் இருக்காங்க. 61 4 விட பெரியது அப்படின்னு தமிழ்நாடு நம்புது இல்லையா? ஊடகங்கள் நம்புறாங்களோன்னு தோணுது. ஊடகங்கள் 4 பெருசுன்னு சொல்லலாம், ஆனா தமிழ்நாட்டு மக்கள் 61 பெருசுன்னு நம்புறாங்கல்ல. அதனால எடப்பாடி கொண்டு வரக்கூடிய தீர்மானத்துக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறது தவிர அவருக்கு வேற வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவு. ஏற்கனவே அவர் அப்பாவு அவர்களை தனி அறையில் சந்தித்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிந்தது. அதுல அவர் குறித்து கேள்வி எழுப்பும் போது, இல்லைங்க நான் தனிப்பட்ட முறையில தாங்க அதை சந்திச்சேன், அவர் என்னுடைய தொகுதி விஷயமா
சில விஷயங்கள் பேசுவதற்காக அவர்கிட்ட அனுமதி கேட்கறதுக்காக வந்து இப்ப சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த நேரத்திலேயே பத்திரிகையாளர் தராசு ஷியாம் உட்பட பலருமே கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வர போறாங்க. இந்த நேரத்துல இவர் போய் சந்திக்கிறது ஒரு சந்தேகத்தை கிளப்புது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியா அதிமுக நியூஸ ஃபாலோ பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுமே அந்த சந்தேகத்தை கிளப்பி இருந்தாங்க. இந்த நிலையில அவருடைய ஆதரவும் வந்து லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்டுக்கு வந்த மாதிரி இருக்கே சார். இல்ல, அதிமுக தொண்டர்களை தங்களோடு ஈர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில எடப்பாடிக்கு எதிராகவே கலகம் செய்வங்க யாரா இருந்தாலும் இந்த மாதிரி மக்கள் முன்னால நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றுபட்ட முகத்தை காட்டாம அவங்க தங்களுக்கான ஆதரவு தளத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்தாங்கன்னா அது எந்த விதமான பலனையும் தராது. அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில் சொல்றீங்க? அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில. ஏன்னா அதிமுகவை சட்டப்பேரவைக்குள்ள தோற்கடிக்கிறதுக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிற களங்கம் வந்து அவர்களோடு பெயரோட சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எப்படி நம்பிக்கை வாக்கெடுப்புல எடப்பாடிக்கு எதிராக 12 பேர் ஓட்டு போட்டாங்களோ அதே போல இந்த சிக்கலும் பின்னாலேயே தொடர்ந்து வரத்தான் செய்யும். அதனால அவங்க இப்போது இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், அதை தவிர வேற ஒன்றும் வழி கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தலைமை அது பிரச்சனையெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாஜகவும் பாமகவும், அதுலயும் குறிப்பா பாஜக அதை வெளிநடப்பு செய்யறது, பாமகவும் கூடவே வெளிநடப்பு செய்யுதே, கருப்பு காயும் போகுது பின்னாடியே சிவப்பு காயும் போகுதே அப்படிங்கிற மாதிரி அவங்க நகர்வை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இருந்து இந்த அப்பாவு அவர்களுக்கு எதிராக இந்த தீர்மானத்துல நாங்களும் குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு அவங்க தாராளமா கொடுக்க முடியும். அது இன்னும் கூடுதலா ஒரு வெயிட்டேஜா தானே கொடுக்கும். அவங்களும் பாஜகவும் ஏன் வெளிநடப்பு செய்யணும்? சிவப்பு காய் போகுது, கூடவே கருப்பு காயும் போகுது. சிவப்பு காய் வேல்யூ அதிகம், 5 பாயிண்ட் அதுக்கு. ஆனா தனியாக போய் விழுந்தா அதற்கு மரியாதையே கிடையாது. நடுவுல உட்கார வச்சிருவாங்க. அதனால கூடவே ஒரு கருப்போ வெள்ளையோ கூடவே போனா தான் அதுக்கு மரியாதை. அதனால அது போகும்போது கூடவே ஒரு கருப்பு காயும் போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக ஒரு செய்தியை சொல்லுது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவிடம் இருந்து இந்த ஜூன் ஜூலைல வரக்கூடிய அந்த மாநிலங்களவைக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறது தொடர்பாக எந்த விதமான வாக்குறுதியையும் இன்னும் பெறவில்லை அப்படிங்கிறது வெளிப்படுகிறது. அந்த மாதிரி வாக்குறுதி எதையும் பெறவில்லை அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஒண்ணு. ரெண்டாவது, பாஜக ஒருவேளை அவங்களோட நீங்க அதெல்லாம் கேட்க வேண்டாம், எங்க கூடவே இருங்க, நாங்க வேற ஸ்டேட்ல போட்டு எல்முருகனை மினிஸ்டர் ஆக்கின மாதிரி உங்களையும் நாங்க மினிஸ்டர் ஆக்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு வேளை வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. அதனால அவங்க கூட ஃபாலோ பண்ணி போறாங்கிறதும் ஒரு செய்தி தான் அது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட இருப்பாங்க, சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏக்கள் வேண்டும் என்றால் அவங்க வந்து அதிமுகவோட தான் வரணும். தமிழ்நாட்டு அரசியலை தெரிஞ்சவன் யாரா இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு எல்லாம் பல விமர்சகர்கள் பேசி நம்ம கேட்டிருக்கோம். ஆனா அதுலயும் பாமக வந்து பாஜகவோடையே போய்விடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த பாய்காட், இந்த வெளிநடப்பு வந்து காட்டுது. பாஜகவோடு சேர்ந்து போறதுலதான் அவங்க வந்து பர்டிகுலரா இருக்காங்க அப்படிங்கிறது காட்டுது. அல்லது திமுகவோடவும் பேரவை தலைவரோடவும் நல்ல ஈக்குவேஷன்ஸ் வந்து ஜி.கே. மணி உள்ளிட்ட பாமகவினருக்கு இருக்கலாம். அதனால இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மாதிரியான விஷயங்களை ஆதரிப்பதில்லை. மற்றபடி அரசியல் களத்துல 2026 தேர்தல்ல நாம பேசுவது நம்ம நெகோசியேஷன்ஸை பொறுத்தது. இந்த மாதிரி பொது வெளியில உண்டான விஷயங்கள்ல நாங்க அப்படி எதிர்நிலையை எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை திமுகவுக்கு சாதகமாகவும் காட்டுறாங்களோ என்னவோ தெரியல. அது அப்படியே திமுகவுக்கு சாதகமான நீங்க சொல்லும் போது தேமுதிகவையும் சேர்க்க வேண்டியது வருது. சமீபமா தேமுதிகவும் அப்படியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்ப பாமகவும் அந்த லைனோட நம்ம சந்தேகப்படலாமா? அப்படி ஒரு சிம்டம்ஸ் தெரிகிறதா? பாட்டாளி மக்கள் கட்சியும் முயற்சி செய்யலாம். அதாவது அப்படி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றதும், திமுக கூட்டணியில் இருந்து ஏதாவது ஒரு கட்சி வெளியில வந்துரும் அப்படின்னு மீண்டும் 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 அந்த கட்சி எவ்வளவுதான் நெஞ்ச கிழிச்சு காட்டினாலும்
அப்படி ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுக்கு சாதகமாக ஒரு சிக்னல் கொடுக்குது அப்படின்னு சொன்னா மீண்டும் திமுக கூட்டணிக்குள்ள ஏதேனும் மாற்றம் வருகிறதான்னு ஒரு டாபிக்கை ஓபன் பண்ணி விடுறதுக்கு அவங்களுடைய பாய்காட் உதவி செய்யும் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா திருமாவளவன் நேற்று நடந்த கூட்டத்துல, அதுக்கு முன்னால முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் கூட்டத்துல பேசும்போது, நேற்று விடுதலை சிறுத்தைகள் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதன் வெற்றி விழாவாக விழுப்புரத்துல கொண்டாடும் போது பேசியதுல எல்லா இடங்கள்லயும் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, என்ன காரணத்திற்காக நாங்கள் இந்த கூட்டணியை உருவாக்கினோம், என்ன காரணத்தினால இந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம், அந்த காரணத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லாத ஒரு சூழல்ல நாங்க திமுக கூட்டணியோடு என்றென்றும் தொடர்வோம், கூடுதல் இடங்களை கேட்போம், கிடைக்கலன்னா கொடுக்கிற இடத்துக்கு அணி மாற மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்றாரு. இங்கதான் மார்க்சிய அடிப்படையில செயல்படக்கூடியவர்கள் இந்த கூட்டணியில தான் இருக்கிறாங்க. பெரியாரியத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் திமுக, அவங்க இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறார்கள். மார்க்சையும் பெரியாரையும் கற்றுக்கொண்ட அவர்களோடு பயணிக்கின்ற தொண்டர்கள் மட்டும்தான் விசிகாவுக்கு வேணும். சட்டமன்றத்துல இடத்தை காட்டி இழுக்கிற நபர்கள்லாம் நமக்கு வேண்டாம். அப்படிலாம் யாராவது இருந்தா தாராளமாக போயிடுங்க. இங்கு மார்க்சை ஏற்றுக்கொண்டவர்களும் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்களும் மட்டும் விசிகால இருந்தால் போதும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் யாராவது நன்கு அரசியல் தெரிந்தவர்கள், நன்கு இதழியல் தெரிந்தவர்கள் யாராவது அதையெல்லாம் நம்ப முடியாது, இன்னும் 1 வருஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். அதுதானே என்னுடைய நோக்கம், அதனால நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது. அது தனியா அது இருந்தாலும் சார், பாஜகவினுடைய வெளிநடப்பு அப்படிங்கிறத என்னவா புரிஞ்சுக்கிறது? இப்ப அவங்களும் அதிமுக என்டிஏ அலைன்ஸ் அப்படிங்கிற அந்த லைனுக்குள்ள இல்லைன்னா கூட அதிமுகவோடு அப்படிங்கிற அந்த பயணத்துல அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்றதை நீங்க சொல்லுங்க. பட் அப்படி இல்லைன்னா கூட இவங்களும் இருந்து அதை ஒரு அந்த கருத்துக்கு, அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வலு சேர்க்க முடியும் தானே. நாம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தானே இது. அதையும் ஏன் அவங்க புறக்கணிக்கணும்? அவங்க அதிமுகவோடு சேர்ந்து போவதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு செக்ஷன் சேர்ந்து போவதற்கா, அதிமுக தலைமையில் சேர்ந்து இருப்பதற்கா? அதிமுக தலைமையில் சேர்ந்து இருப்பதற்கு அவர்கள பெரும்பாலானோருக்கு விருப்பம் இல்லை. அதை பற்றி கவலைப்படாம அந்த கூட்டணி தான் இப்போதைக்கு சாத்தியம்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது எல்லாமே தாங்கள் எம்எல்ஏ ஆகணும்னா அதிமுக கூட்டணி இருந்தால்தான் முடியும் அப்படின்னு நம்பக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை நிறைய பேர் அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க, பத்திரிகையாளர்கள் அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. பத்திரிகையாளர்களுக்கு என்ன கவலைன்னா, அதிமுகவும் பாஜகவும் இருந்தா திமுகவை வீழ்த்த முடியாது, அதிமுகவும் தவேகாவும் சேர்ந்துடுச்சுன்னா உறுதியாக ஆட்சி மாற்றம் வந்துரும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அது எப்படிங்கிறது அவங்கதான் விளக்கணும். ஆனா அவங்க அப்படி நம்புறாங்க. அது என்னன்னா, பாஜகவோடு சேர்ந்ததுன்னு ஆதரிச்சோம்னா நம்மள சங்கின்னு சொல்லிடுவாங்களேன்றதுக்காக, ஈஸியா மாட்டிக்குவோமேன்றதுக்காக பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்றாங்க. வழக்கமா உருள்றது தானே சார்? அது உருள்றதுதான். ஆனா சீக்கிரத்துல டமால் டிமில்னு என்ன பேசணும்னு தெரியாம மாறக்கூடாது இல்ல. அதாவது நான் திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டினால் என்னை நீங்கள் சங்கி என்று சொல்கிறீர்கள், RSS கைக்கூலி என்று சொல்கிறீர்கள், அப்படியெல்லாம் பேசுவது சரியல்ல அப்படின்னு சொல்றாங்க சில விமர்சகர்கள். ஆனா இவங்க தவேக தனியா நிக்கணும், விஜய் தனியா நிக்கணும்னு சொல்றவன் பக்காவான திமுக ஆளு அப்படின்னு உடனே பிராண்ட் பண்றாங்க. ரெண்டும் சிமிலரா. ஏன்னா விஜய் அந்த பக்கம் கூட்டு சேர்க்கிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டுக்காக இவங்க எல்லாருமா சேர்ந்து இப்படி பேசி விஜய் தனியா நின்றுட்டாருன்னா நாம போட்ட கையெழுத்து வீணா போயிரு, செல்லா கையெழுத்தா போயிருமேன்ற பயத்துல இருக்கிறாங்க. கடுகளவு அறிவு இருக்கிறவங்க கூட விஜய் தனியா நிக்கணும்னு சொல்ல மாட்டான். ஆனா இந்த பிரசாந்த் கிஷோர் சொல்றான்னா அவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு ஒரு கையெறு நிலையில பயங்கர ஆதங்கமும் கோபமும் எரிச்சலும் வெளிப்படும் விதமாக பேசுறாங்க. அதுதான் அதுல முக்கியமானதாக தெரியுது.
அந்த கூட்டணியை வந்து தனியாக நிக்கணும்னா திமுக தனியா நிக்குமா? தனியா நின்றுக்கான்னு கேக்குறாங்க. அந்த முதல் 2 தேர்தல்கள்ல தனியா நின்று 15 இடங்களையும் 50 இடங்களையும் பெற்றதெல்லாம் நல்லா வரலாறு தெரிந்தவர்களுக்கே ஏன் மறந்து போகுது? எப்படியாவது தனியா நிக்காம அண்ணா திமுகவோடு சேர்த்துறணும் அப்படிங்கிற வேகமும் வெறியும் எப்படி என்னவெல்லாம் செய்ய வைக்குது அப்படின்னு நினைச்சா கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கரெக்ட் தான். சேர்ந்தாலும் அது ஒரு பெரிய என்ன பெரிய சேஞ்ச கொடுக்க போகுது, அல்லது எந்த புள்ளியில சேரணும் அப்படின்னு கையெழுத்து போட்ட இவங்களாச்சும் ஒரு டீல் கொடுக்கலாம், ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா சேரணும் அப்படின்றது மட்டும் சொல்றாங்களே தவிர அந்த 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 அரை மணி நேரம் 20 நிமிஷ விற்பனைக்கான ஒரு மூலமா அதை பேசுறாங்களே தவிர அதனுடைய எல்லா லைனையும் சுத்தி பார்க்க மாட்டேங்கிறாங்க. விஜய்க்கு ஒரு உடம்புக்குள்ள சட்டைக்குள்ள ஒரு பலூனை வச்சு ஊதி இருக்காங்கல்ல, ஊழலுக்கு எதிரானவர்னு. அங்க காத்திறங்கிரும்ல இந்த கூட்டணிக்கு போனா. அவருடைய உடல் வலிமை இந்த ஊதுன பலூனை வச்சு ஊதி பெருசா காட்டுனதுல அந்த அங்க கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு போயிட்டா அதுல காத்திறங்கிரும்ல. அதனால இப்பயே வந்து ஹீலியம் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பாவம் அந்த பிரசாந்த் கிஷோர் ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன். தெரியாதனமா ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டேன். ஒரு வேட்டையாடுவது போல வந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கிற முடியுது என்னன்னு அவர் சொல்றது. நம்ம கம்மிங் பேக் டு தட் பாஜக கொஸ்டின் சார். அப்போ அவங்க அதிமுகவினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவங்களோடு பின்னாடி நிக்க தங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத செய்தியாக்க விரும்புறாங்க அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்து தேர்தலுக்கு பிறகான முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த லைனுக்குள்ள அண்ணாமலை சொன்ன அந்த லைனுக்குள்ளதான் இருக்குமா? அந்த மாதிரி இருந்ததுன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி எப்படி அந்த கூட்டணிக்குள்ள இருக்க முடியும்? அதனால பிரச்சனை வந்து அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில இருக்கும் வரை இந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகத்தான் நினைக்குது. அல்லது எடப்பாடி பழனிசாமி முழுக்க சரண்டர் ஆகி கூட்டணிக்கு நான் தலைமை இல்ல, நீங்களே யாரையாவது சொல்லுங்க, இப்ப சொன்னாலும் சரி, தேர்தலுக்கு பிறகு சொன்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரிதான், நாங்க உங்க கூட்டணியில இணைந்து கொள்கிறோம் அப்படின்னு அவர் வந்து அந்த நிலைமையில வந்து சேர்ந்தால் மட்டும்தான் ஓபிஎஸ் கொண்டு வரணுமா கொண்டு வந்துக்குங்க, டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணுமா கொண்டு வந்துக்குங்க, யாரை எங்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், நான் இங்கு இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வந்து சேர்ந்தார்னா தான் அந்த கூட்டணி சாத்தியம். அது சாத்தியமாகுமா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் சந்தேகமாகத்தான் இருக்குது. ஆனா அது சாத்தியம்னு நண்பர்கள் நம்புகிறார்கள். அதனாலதான் டிவிகேயை கொண்டு வந்து சேர்க்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்கன்னு தோணுது. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான சர்க்கிள், எல்லா விதமான சர்க்கிள்ல இருந்தும் நெருக்கடி இருக்கு, பாஜக கூட்டணி வேண்டும் என்று அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு பின்னால நான் வந்து பொலிட்டிக்கலா மட்டும் பேசணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பாஜக கூட்டணி இருந்தால்தான் கொங்கு பகுதிகளில் வெற்றி பெற முடியும் அவர்களால, திமுகவை எதிர்த்து தனித்தனியாக மும்முனை போட்டினா 4 முனை போட்டினா ஜெயிக்க முடியாது அப்படின்னு அதுக்காக வந்து பாஜக கூட்டணியை அதிமுக கொங்கு மண்டலத்துல விரும்புகிறது அப்படின்னு நான் கொஞ்சம் நாகரீகமாக சொல்றேன். ஆனா அவர்களுக்கு ஆதரவு திரட்டக்கூடியவர்கள் பட்டுன்னு என்ன சொல்றாங்கன்னா, சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக அவங்க பாஜகவோடு சரணடைகிறார்கள்னு சொல்றாங்க. இல்ல, இப்படி பேசக்கூடியவங்க எல்லாரும் நடுநிலையாளர்கள்னு தங்களை அடையாளப்படுத்திடவும் செய்யறாங்க. அது எப்படியா இருந்தா உங்களுக்கு என்ன, யாரோட போனா என்ன, நடக்கிறத வச்சு நீங்க சொல்ல வேண்டியதானே. உங்க ஒப்பீனியன் எதுக்கு சொல்றீங்க? அப்போ உங்க ஒப்பீனியனை சொல்றதன் மூலமா நீங்க நடுநிலையாளர் அல்ல, உங்களுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த விருப்பத்துக்கு நீங்க வேலை பாக்குறீங்கன்னா அது வந்து உண்மையானது, நேர்மையானது, உள்நோக்கமற்றது. அப்படின்னா நாம சொல்லக்கூடிய கருத்துக்களும் இந்த பக்கத்துல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களும் மட்டும் உள்நோக்கம் உடையது, திமுகவினுடையது, 200 ரூபாய்க்கு உடையது அப்படின்னு முத்திர குத்துறாங்க. சரி, ரைட்டு, நாங்க 200 ரூபாய்க்கு உடையது, உள்நோக்கம் உடையதுன்னு வச்சுக்கிட்டா வெளிப்படையா நீங்களும் சொல்லுங்க, பாஜக உடையது, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு உண்டான மறைமுக வேலை திட்டத்திற்கு உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடியது அப்படின்னு ஒத்துக்குங்க. அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல வெக்கப்படுறாங்க. ஐயோ என்ன
திமுக கூட்டணி உடையக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு நீ யார் அப்படின்னு கேக்குறாங்க. பத்திரிகையாளர்னா என்ன நடக்குதோ அதை மட்டும் சொல்லணும், விருப்பத்தை சொல்லக்கூடாது. திமுக கூட்டணி உடைஞ்சா என்ன, உடையல என்ன, பத்திரிகையாளனுக்கு என்ன கவலை, ஏன் அது உடையக்கூடாதுன்னு சொல்ற, ஏன் அது உடையாதுன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அது லாஜிக்ல வர்றது. 18ல உண்டான கூட்டணி வரிசையாக தேர்தல்கள்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கு. அதுக்கு வெளியில இருக்கக்கூடியவங்க யாரும் வெற்றியை தமிழ்நாட்டுக்குள்ள காட்டாதவர்கள். அதனால இங்க இருந்து அங்க போனா ஜெயிக்க முடியாது. இங்க ஐடியாலஜிக்கலாவும் க்ளோஸா இருக்கிறாங்க. அதை மீண்டும் நேற்று திருமாவளவன் சொல்றாரு. மார்க்சும் ஒண்ணு இல்ல சார், ரொம்ப சிம்பிள். வெண்ணெய் திரண்டு வரும்போது யாராவது பானையை போட்டு உடைப்பாங்களா? அடுத்த தடவையும் சேர்ந்து நின்னா ஒரு பெரிய பவர் சென்டரா வரப்போறோம். இன்னொரு முறையும் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு உண்டான எந்த இழுக்கும் இல்லாம அந்த கட்சி வரப்போகுது. ஒருவேளை தங்களுக்கு ஒரு வாய்ப்பு நல்வாய்ப்பா கிடைச்சிச்சுன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு விஷயங்கள் போன்று பேச ஒரு நல்ல வாய்ப்பு அமையுது. இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு சிறுக சிறுக சேர்த்து வச்சதை யாராச்சும் உடைப்பாங்களா? இந்த லாஜிக்ல இருந்துதான் கேட்கிறோம். மாறா அந்த பக்கம் அள்ளி தூத்துறாங்க. ஒருவேளை விஜய் மட்டும் இந்த அதிமுக வரலன்னா நாசமா போயிடுவாரு. போகட்டுமே, இப்ப ஏன் நீங்க பதறீங்க? வடிவேலு பஸ்ல இருந்து இறங்கி ஏன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறத பத்தி இவ்வளவு ஆசைப்படுறீங்க? நாசமா போறது வேற பல விதங்கள்ல நாசமா போகுது தெரியுமா? அத நீங்க கவனிச்சிருக்கீங்களா தெரியல. திமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றால், மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றால் வேறு யார் வந்தாலும் அதுல பாஜகவினுடைய ரோல் அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு நாசமா போயிடும். இல்ல, தமிழ்நாடு நாசமா போயிடும் அப்படின்னு சொல்றவங்களும் கூட திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி வேணும்னு கவலைப்படுறாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன? தமிழ்நாடு நாசமா போகணுங்கிறதா? கரெக்ட். ஆமா, அப்படித்தானே இருக்கும். ஒண்ணு ஒப்பீனியனை சொல்லுங்க, இல்ல ஃபேக்ட சொல்லுங்க. ஒப்பீனியனையும் சொல்லுவேன், ஃபேக்டையும் சொல்லுவேன், அப்புறம் என்னுடைய விருப்பத்தையும் நான் பேசுவேன் அப்படின்றது ஆபத்தா முடியுது. அது என்னன்னா, சிந்திக்க வேண்டிய ஒரு மூளைய சோம்பேறியா வைக்கிறதுக்கான வாய்ப்பு. அது அமையப்பெற்றவர்கள் அப்படி யோசிக்கிறாங்க. அத எதுக்கு யோசிச்சுக்கிட்டு எதை வேணாலும் வாய்க்கு வந்ததை, அதாவது மூளை எல்லாத்தையும் யோசிக்கும். அது எல்லாத்தையும் வாய் பேசிட முடியுமா? இப்ப நான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ரெண்டக்க பாட்டு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இன்டர்வியூ எடுக்கிறப்ப ரெண்டக்கன்னு பாட முடியுமா? அதுக்கு இதுக்கு சம்பந்தம். அது மாதிரி அவங்க எல்லாத்தையும் விஜயை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அஜித்தை பத்தி பேசுற மாதிரி பாமகவை பத்தி பேசுறது, இந்த பக்கம் நாம் தமிழரை கூட்டணியில் சேர்க்கிறேன்னு பேசுறது, எல்லாத்தையும் போன்றதெல்லாம் பேசுறது அப்படிங்கிறது அது ஒரு சோம்பேறித்தனத்திற்காக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெயிட்டேஜா பாக்குறாங்க. அதை ஒரு ஒப்பீனியனா உட்காந்து எல்லா இடங்களையும் பேசவும் செய்யறாங்க. இல்ல, அவங்களுக்கு அப்படிலாம் இருப்பதற்கான பிரிவிலேஜ் இருக்கு. இந்த சமூகத்துல, இந்த அரசியல் களத்துல அப்படிலாம் இருக்கக்கூடிய பிரிவிலேஜ் இருக்கு. எதை வேண்டுமானாலும் பேசலாம் அப்படிங்கிற பிரிவிலேஜ் இருக்கு. அதனால பேசுறாங்க. திருமாவளவனுக்கு அந்த பிரிவிலேஜ் இல்ல. அதனால அவர் தினந்தோறும் கற்ப நிரூபிக்க வேண்டியதா இருக்கு. டெய்லி தீக்குள்ள இறங்கித்தான் போய் அவர் வெளியில வர வேண்டியது இருக்கு. ஏன்னா அவருக்கு பிரிவிலேஜ் இல்ல. திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் பிரிவிலேஜ் இல்ல. திமுகவுக்கே பிரிவிலேஜ் இல்லையே, அப்புறம் என்ன? திமுக இந்து விரோத கட்சி இல்லை, திமுக இந்து விரோத கட்சி இல்லை, திமுக இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படவில்லை, திமுக நாத்திகர்களுடைய கட்சி இல்லை, திமுகவினுடைய நிலைப்பாடுகள் யாருக்கும் பாகுபாடு காட்டுவதில்லை என்பதுதான். நாங்க நாத்திகரா இல்லையாங்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா நாத்திகர்களுக்கு இந்த சமூகத்தில் இடம் உண்டு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாத்திகர்கள் வழிபடுவதற்கான அனைத்து விஷயங்களையும் அவர்கள் விருப்பப்படி, அது ரொம்ப முக்கியம், அவர்கள் விருப்பப்படி, அவர்களுடைய நெறிகளின்படி, அவர்கள் வற்புறுத்தும் வழிகளின்படி செய்து தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். தினந்தோறும் அவங்களும் தான் தீக்குள்ள இறங்கி வெளியில வராங்க. ஆனாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உடனே தீபாவளி வாழ்த்து சொன்னியா, தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னியா, ஹோலிக்கு வாழ்த்து சொன்னியா, டெய்லி அப்புறம் ஆவணி அவிட்டத்துக்கு வாழ்த்து சொன்னியா, அதெல்லாம் அனைத்து மக்களுக்கும் பொதுவான பண்டிகைகள் ஏதாவது இருந்து கேட்டாலும் பரவாயில்லை. கற்பனையான விஷயங்களை வச்சுட்டு அதை அந்த நம்பிக்கைகளின் அடிப்படையில நீங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறது என்ன கதையோ தெரியல.
அதான் பிரிவிலேஜ் வந்து மற்றவர்களுக்கு இருக்கு. திமுக இருக்கக்கூடியவர்களுக்கு, திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக திருமாவளவனுக்கு இல்ல. அந்த அதாவது சில விஷயங்களை அவர் பேசும்போது கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில இடங்கள்ல முதலமைச்சர் பேசும்போதும் அப்படிதான் இருக்கு, சில இடங்கள்ல திருமாவளவன் பேசும்போதும் அப்படிதான் இருக்கு. கம்யூனிஸ்டுகள் பேசும்போது கேட்கவே வேண்டாம். அவங்க எல்லாரும் கடந்து வந்த பாதைகள்ல என்னென்னலாம் கஷ்டமான சூழல்களை தாண்டி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க சில சமயங்கள்ல வரலாற்று பூர்வமாக தொண்டர்களிடத்துல நினைவுபடுத்தும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பிரிவிலேஜ் இல்லாத மனிதர்களாக இவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது அதுல. இதோடுதான் சேர்த்து இந்த மக்கள்கிட்டையும் அந்த விஷயங்களை பேச வேண்டியதா இருக்கு. மக்கள் பெரும்பான்மையா அந்த முற்போக்கான சக்திகளுக்கு அப்படின்னு மக்கள் முழுவதுமா தயாரா இல்லை. அப்ப பிற்போக்குத்தனங்களோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் முற்போக்கான ஒரு அரசியல் இயக்கங்கள் வந்து வழிகாட்டி எடுத்துட்டு வரணும்னா இந்த ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய நெருக்கடியும் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் உடன் நிற்பது அல்லது அவர்கள் அவங்கள கரெக்டா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவர்களோடு டிராவல் பண்றது அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வர்றோம். இப்ப இந்தியா அலைன்ஸ் ஆதரவு அப்படின்னு நம்ம பேசுறதுக்கான காரணமே இதுதான். முற்போக்கான ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இந்த சமூகத்தை அணுகணும். அவங்க 12 மணி நேர வேலை மாதிரியான பிரச்சனையை கொண்டு வரும்போது டக்குன்னு எதிர்ப்பு குரல் நம்ம தான் கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம தான் பேசுறோம். பட் ஆனா இதை பேசுனியா, அதை பேசுனியா, அப்படியா இப்படியா அப்படிலாம் பேசணும்னு அவசியம் இல்லை. அப்படி பேசணுன்ற தேவையும் கிடையாது. நீ பேசுறியா, நாடு முழுக்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் உட்கார்ந்து மாங்குன்னு பேசுன நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாலே பிரச்சனைன்ற எண்ணத்தோட நிப்பாட்ட வேண்டியது தானே. வரட்டும், பாத்துக்கலாம், நான் இருக்கேன், பாத்துக்கலாம், வந்துருவாங்களா அவங்க. இப்படி எல்லாம் வியாக்கியானம் பேசினா நம்ம என்ன பேசுறது? வந்ததுக்கு பிறகு யார் இருப்பா? மாயாவதி ஆட்சி காலத்துல உத்தரப்பிரதேசத்துல தலித்துகளுக்கு எதிராக நடந்த, பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்த பல்வேறு வன்முறைகள் இருக்கு, செய்திகள்ல இருக்கு. அந்த அந்த ஆட்சி காலத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த விஷயத்த வந்து இன்னொருத்தரை சொல்லாம திருமாவளவன் அந்த பேச்சுல குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒரு பேச்சுல குறிப்பிட்டிருக்கிறாரு, திருமாவளவன் ஆட்சி செய்தாலும் சாதிய 24 மணி நேரத்தில் அதெல்லாம் மாறிடாது. ஏன்னா அது சமூகத்தில் புறையோடி போன ஒரு தீமை. அதனால ஒரே நாள்ல அது எதுவுமே மாறிடாது அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த உணர்வு தான் வந்தது. நம்ம எளிதா நம்ம பேசுற சொற்களுக்கான முழு அர்த்தமும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கடந்து போறோம். இனிமேல் நம்ம பேசும் முறைகளையே கூட மாற்ற வேண்டுமோன்னு தோணுது. முற்போக்கு பிற்போக்குன்னு சொல்லிட்டு நம்ம போறோம். எது முற்போக்கு எது பிற்போக்குங்கிறது கூட ஒவ்வொரு முறை பேசும்போதும் தெளிவுபடுத்த வேண்டியதும் நம்ம கடமையோன்னு நினைக்க வேண்டியது இருக்கு. செய்யவோமா செய்ய மாட்டோமான்னு தெரியல. ஆனா அந்த எண்ணம் நீங்க பேசும்போது வந்தது. இப்போ ஓவராலா இந்த அதிமுக அலைன்ஸ், அதிமுகக்குள்ள அவங்க ஒண்ணு சேர்றது அப்படிங்கிறது வேற சூழல், நெருக்கடி, இது எல்லாத்தையும் வச்சு அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. பாஜகவுடனான அதிமுகவின் கூட்டணி அப்படின்னு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அதுல தங்களுக்கும் ஒரு சரி சமமான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு அதிமுக பாஜக விரும்புறாங்க அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த இடத்துக்கு அடுத்த கட்டம் போய் நிக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த நாட்கள்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். இதுல பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் அத நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கக்கூடும். அது என்ன சார் நடக்கும்? பெரும்பான்மை முழுக்க திமுக தான். அத பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க சார். இல்ல, நம்பிக்கையில்லா தீர்மானம் தான் நடந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, 150 டிவிஷன் குரல் வாக்கெடுப்புலையும் தோத்து போச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம். அதுக்கப்புறம் டிவிஷன் முறையில நடந்த வாக்கெடுப்புலையும் தோத்து போச்சு. 6 பகுதிகளில் இருந்த ஒவ்வொருவரையும் ஆதரவானவர்களை எழுந்து நிற்க சொல்லி, எதிர்ப்பவர்களை எழுந்து நிற்க சொல்லி, ஒவ்வொரு தலையாக கவுண்ட் பண்ணி ரிசல்ட்டை சொல்லியாச்சு. நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக 154 இடங்கள், 154 வாக்குகள். நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக 63 வாக்குகள். அதனால மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவை அப்பாவு அவர்களை பேரவை தலைவர் மீது எந்த விதமான சிக்கலும் இல்லை, முழு நம்பிக்கையோடு அவரை மீண்டும் அந்த இருக்கையில் அமர்த்தியது. அவர் வந்து அவருடைய ருட்டீன் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போ நடந்திருக்கிறது. இது ஒரு பொலிட்டிக்கல்
ஓர்மைக்காக, ஒற்றுமைக்காக, அதிமுக இருக்கக்கூடிய மற்ற பூசல்களை தள்ளி வச்சுட்டு பொதுவான விஷயங்கள்ல சேர்ந்து செயல்பட முடியும் என்று காட்டுவதற்காக ஒரு அட்டம்ப்ட், ஒரு பிரில்லியன்ட் அட்டம்ப்ட் பை எடப்பாடி பழனிசாமின்னு கூட சொல்லலாம். அதுல இருந்து அவர் உட்கட்சி பூசல்களில் இருந்து அவர் தலைமையில எல்லாமே ஒழுங்காக இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை இதன் மூலமாக அவரால் கொடுக்க முடியுது அப்படிங்கிறது வெளிப்படுகிறது. அதற்காகத்தான் அவர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். நல்ல தெளிவான உங்களுடைய கருத்துக்களை பேரலையோடு பகிர்ந்திருக்கிறீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி மில்டன்.